கிரெடிட் கார்டு மூலமா பாசிவ் இன்கம். கண்டிப்பா பாசிபிள் தான். இது மாரி தான் ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாசிவ் இன்கம்னா பெருசா இருக்காது. பட் சின்ன சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இப்ப மார்ச் 16 எனக்கு பில் ஜெனரேஷன் டேட் வந்து நடக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மார்ச் 17க்கு அப்புறம் தான் எல்லா டிரான்சாக்ஷன் மேக்ஸிமம் பண்ணுவேன். அதாவது ஈபி பில் கட்டுறது, சிலிண்டர் புக் பண்றது, எல்லாமே மேக்ஸிமம் அந்த டைம் தான் பண்ணுவேன். முன்னாடி பண்றது சில விஷயம் தவிர்க்க முடியலனா பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் ஹோல்ட் பண்ணி மார்ச் 17க்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் பே பண்ணுவேன். ஸோ இப்படி பே பண்றப்ப என்ன நடக்கும்னா, அந்த அமௌண்ட் எல்லாம் பே பண்றேன்ல, அந்த அமௌண்ட்லாம் கேஷ் ஃப்ளோ என்னோட கேஷ் ஃப்ளோ மீன்ஸ் எனக்கு என்ட்ட இருக்கிற அமௌண்ட். ஸோ இதெல்லாம் எனக்கு அடுத்த மாசம் சம்பளத்தில வந்துரும் அந்த காசெல்லாம். இப்ப ஈபி பில்லாம் அடுத்த மாசம் சம்பளத்தில நான் மேனேஜ் பண்ண முடியும். சில காசு நான் கையில வச்சிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த காச எடுத்து ஒரு எஃப்டி இல்லைன்னா ஒரு தனி அக்கவுண்ட்ல மெயின்டெயின் பண்ணுவேன். ஸோ ஒரு சில பேங்க்ஸ்ல எஃப்டி வந்து ரூ. 1000 மினிமம் இருக்கலாம். சில பேங்க்ஸ்ல 500 ரூ. 5000 மினிமம் இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் சேர்ந்த இனிமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த எஃப்டி ஓப்பன் பண்ணி ஒரு 30 நாளாச்சும் லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப கிரேஸ் பீரியட் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து 16 ஜெனரேட்னா உங்களுக்கு 50 நாள் குடுத்தாங்கன்னா, மே 1 2 தான் உங்களுக்கு டியூ டேட் வரும். ஸோ அதுவரைக்கும் அந்த அமௌண்ட் நீங்க கண்டிப்பா லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி லாக் பண்ணீங்கன்னா, அதுல வர இன்ட்ரெஸ்ட் தான் பாசிவ் இன்கம். ஸோ நீங்க நினைக்கலாம், இது என்ன இந்த அமௌண்ட்ல ஒரு அமௌண்ட்டா நினைக்க வேண்டாம். நீங்க எல்லா உங்க லைஃப்ல நீங்க ரூபே செலவு பண்றது, ஒரு டீ, காஃபி குடிக்கிறது எல்லாமே அதுல பண்றீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு கிரெடிட் கார்ட்ல பண்ணிட்டு, அந்த அமௌண்ட்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஒரு ரூ. 300 ரூ. 400 கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் நீங்க வந்து ரூ. 300 ரூ. 400 ஒரு அமௌண்ட் நினைக்க வேண்டாம். அது ஜஸ்ட் நீங்க ஒரு YouTube சப்ஸ்கிரிப்ஷன், Netflix ஏதாச்சும் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இப்போ ஓடிடி இல்லாம எதுவுமே இல்ல. ஸோ அதில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ அந்த அமௌண்ட் இப்படி தான் சேவிங் ஆக்சுவலா ஆரம்பிக்கும். வந்து சின்ன சேவிங்ஸ் தான் உங்களுக்கு கணக்கு தெரியாத சேவிங்ஸ் தான் நெறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது மாரி நானும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா ஜஸ்ட் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ சில பேருக்கு மோட்டிவா இருக்கும். பட் வைஸா யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்ட் எப்பயுமே வைஸா யூஸ் பண்ணுங்க. மினிமம் டியூ கட்டாதீங்க. கரெக்ட்டா மினிமம் டியூலாம் எப்பயுமே பே பண்ணாதீங்க. எப்பயுமே ஃபுல் பே பண்ணுங்க. பிளஸ் வந்து ஒரு லோன் வாங்கி கிரெடிட் கார்ட எப்பவுமே க்ளோஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடும் எப்பயுமே. உங்களுக்கு இதில டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.